ஹாய், இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் ஒரு க்ரீமியான கர்ட் ரைஸ் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரை உலக்கு நம்ம இதில் பச்சரிசி எடுத்துக்கலாம். இதை தலை தட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு 200 கிராம்ஸ் வரும். இதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அரை உலக்கு எடுத்திருக்கோம். அந்த உலக்கில் 4 உலக்கு நம்ம வாட்டர் வச்சுக்கலாம். 1க்கு 4ன்றது கரெக்டான மெஷர்மெண்ட். அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில்ஸ் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இது சின்ன அடுப்பில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நல்லா அது குக் ஆகிருக்கும். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டால் தான் நமக்கு சாதம் நல்லா குலைவாக கிடைக்கும். அப்புறம் இதோட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 400 ml எடுத்துக்கலாம். 500 ml எடுத்தால் கொஞ்சம் நல்லா லூஸியாக கிடைக்கும் தயிர் சாதம். இது நல்லா எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். இது பாதி ஆறி இருக்கணும், ஃபுல்லாக ஆறிடக்கூடாது பால். இதை கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அப்புறம் இதோட ஒரு 100 ml தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட நம்ம பாலோட ஆடை நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கும் போது அந்த ஆடை தான் இது மெயின் இன்க்ரீடியன்ட்டேவும். இதுதான் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு தயிர் சாதம். அப்புறம் இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் கோகோனட் ஆயில். இது நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் தாராளமாக ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கோகோனட் ஆயில் தான், கண்டிப்பாக அதில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அதை சாதத்தோடு கலந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அப்படியே அதை கலந்து எடுத்து நம்ம பொட்டேட்டோ வறுவலோட அதோட ஒரு ஸ்வீட்டான மாங்காய் பச்சடியோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை மாதிரி ரெசிபீஸ்க்கு துர்காம்பிகை கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.